يا أيها النبي قل لأزواجك وبناتك ونساء المؤمنين يدنين عليهن من جلابيبهن நபியே உங்களுடைய மனைவிமார்களுக்கு சொல்லுங்கள், உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், மூமினான பெண்களுக்கும் சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய முந்தானைகளை தங்களுடைய தலையின் மீது உடலின் மீது அவர்கள் போட்டுக் கொள்ளட்டும். அதுதான் அவர்கள் கண்ணியமாக அறியப்படுவதற்கும் அவர்கள் தீங்கிழைக்கப்படாததற்கும் காரணமாக அமையும் என்று குர்ஆன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கட்டளையிடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இந்த கண்ணியமான ஆடையை, இந்த ஹிஜாபை, உடல் அழகை மறைக்கக்கூடிய இந்த ஆடையை எடுத்துக் கொள்ளவில்லையோ, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறையில் அமைக்கவில்லையோ, அந்த பெண்ணை அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? சின்ஃபானி மின் அஹ்லின் நார், சின்ஃபானி மின் அஹ்லின் நார், இரண்டு கூட்டத்தார்கள் நரகவாதிகள், அவர்களை நான் பார்த்ததில்லை. அதில் ஒரு கூட்டம் நிசாஉன் காசியாத்துன் ஆரியாத், பெண்கள் அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள், பிறரையும் தன் பக்கம் சாய்ப்பார்கள், தானும் பிறர் பக்கம் சாய்வார்கள். இந்த பெண்கள் சொர்க்கத்தில் நுழைய முடியாது. அல்லாஹு அக்பர். இந்த பெண்கள் சொர்க்கத்துடைய நறுமணத்தை நுகர முடியாது. இந்த பெண்கள் இந்த தூரத்தில் இருந்துதான் சொர்க்கத்துடைய நறுமணத்தை நுகர முடியும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆம்,